ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு படம், ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேற வேற கேட்டகரியில வேற வேற ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸா இந்த படத்துல வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தட் the script is so good, and first of all, huge thanks to all the producers for making this film, and huge thanks to Prasad sir. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு. நீங்க படம் பார்க்கும்போது படத்துல நிறைய விஷயம் புரியும். அதுல ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து மென்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, உமன் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயில எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்ல இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு. அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவரு ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பாரு. ஹீல் ஆல்வேஸ் பி சுடுதண்ணி காலில் ஊத்துன மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பாக்ட்ஃபுல் role in the film also. And to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து கூட நின்று நடிக்கும் போது நிறைய நுவான்சஸ் கத்துக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த ஃபிலிம்ல. அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் தி டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலா கண்ணன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நிறைய வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னா நான் கண்ணனை பயங்கரமா த்ரூ அவுட் தி ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையா வந்து இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhinami ma'am, thanks to Talevas Vijay sir, and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. தேங்க்யூ ஸோ மச். ஒரு இம்பாக்ட்ஃபுல் படமா இது டெஃபினட்டா அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பா சொசைட்டில ரொம்ப பெருசா இதை வந்து மண்டையில கொட்டி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, இது நம்ம மாத்திக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டா குத்துற ஒரு படமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா படத்தை தியேட்டர்ல பாருங்க. உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில தான் இருக்கு. ஸோ எங்க படத்தை என்கரேஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பவித்ரா. ஒரு சின்ன ரோல்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு வந்து ரொம்ப கவித்துவமா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததா வந்து காலமெல்லாம் வசந்தம், டானாக்காரன், நெடுநல் வாழை இந்த படங்கள்ல ரொம்ப அழகான நடிப்பை கொடுத்துட்டு இப்ப இந்த படத்திலையும் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கக்கூடிய அஞ்சலி நாயர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் இங்கே வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட், இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, ஆல் ஏடிஸ், மை ப்ரொடியூசர், காஸ்டியூமர்ஸ், ப்ரொடக்ஷன் சைட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆல் டிட் அ வெரி குட் ஜாப். I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly. கண்டிப்பா நீங்க நாங்க இப்பதான் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான படம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க, பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காப்பான், சேதுபதி இந்த படங்கள்ல எல்லாம் வந்து அடுத்ததான் இங்க வந்து பேச போறவர் வந்து நடிச்சிருப்பாரு. அந்த படங்கள்ல எல்லாம் நீங்க அவரை வந்து நோட் பண்ணீங்களா என்னன்றது தெரியல. ஆனா இந்த படத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. நோட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்திருக்கக்கூடிய திரு ஷான் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
இது என்னோட முதல் படம் ஆஸ் அ ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஓடிஎஃப்ல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதே நம்பிக்கையை உங்ககிட்டயும் அது கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இட் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கேப்டன் ஆனந்த் அவர்களா இருந்தாலும் படத்துடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரசாத் முருகன் அவர்கள். ஸோ முதல் படமா இருந்தாலும் எல்லாருமே பேச வைக்கக்கூடிய விஷயத்த இந்த படங்கள் அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்பலாம். பிரசாத் முருகன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மேலே இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ஆர்டிஸ்ட்களும் வணக்கம். முக்கியமாக ஆனந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த கதையை சொன்னோன்னே முதல்ல நம்பின ஒரு ஆள் வந்து ஆனந்த் தான். எனக்கு மேடை பேச்சு வந்து எனக்கு சரியாக வராது. அதனால் வந்து நீங்கள் சுமாராக தான் பேசுகிறேன். பரத் சாருக்கு வந்து இந்த கதை கேட்டவுடனே பரத் சார் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மேம் அப்படி தான். அப்புறம் அஞ்சலி மேம் அப்படி தான், பவித்ராவும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கேட்டவுடனே முதல்ல பண்ணுறேன்னு சொன்னாங்க. சில ஆர்டிஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அது சில காரணங்கள் இருக்குது. படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஷான் அவரை பற்றி சொல்லணும். அவர் நல்ல நண்பராகவும் இந்த அவர் எனக்கு வாய்ப்பு எனக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் பிஜே சார், அருண் சார், முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாடலாசிரியர், ரைட்டர், அது எல்லாமே நண்பர் ஜெகன் கவிராஜ் தான் இந்த மேடைக்கு ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண சுரேஷ், ராஜன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் நீங்கள் படம் பாருங்க, ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இதை வந்து நானும் தான் சொல்கிறேன், புது படமாக இருக்கும். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு ஹைப்பர்லிங்க் நான்லைனியர் ஃபிலிமாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.